மீனராசி மீன லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். மீனராசி மீன லக்னத்திற்கு செவ்வாயோடைய உச்ச பெயர்ச்சி பலன்கள். ஜனவரி மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 11ல் உச்சம் பெறக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை தரதுக்கு காத்துட்ருக்காரு இந்த செவ்வாய் பகவான், மீன ராசி கடந்து வந்த பாதை என்ன, இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, இன்னைக்கு சூழ்நிலைகள் என்னென்ன விதத்தில் இருக்குது நிச்சயமாக பார்க்கலாம். மீனராசியை பொறுத்தவரையும் அதோட குருவோடைய ராசி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். காலபுருஷனுக்கு 12வது ராசி. அப்போ என்ன, காலபுருஷத்துக்கு விரைய ராசி அப்படிங்கிறனால எல்லா விஷயத்தையும் கணக்கு பார்க்காம செலவு பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஓடி ஓடி உழைச்சி என்னென்ன வேணுமோ எல்லாத்துக்கும் பண்ணி கொடுப்பாங்க. இந்த துளியும் செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த மீனராசியை பொறுத்தவரைக்கும் இருக்கவே இருக்காது. ஒரு காசு கொடுத்தா தனக்குன்னு சேமித்து எடுத்து வைக்காத ராசின்னு சொல்லலாம் இந்த ராசியை. மற்றவங்களுக்காகவே திங்க் பண்ணுறது, மற்றவங்களுக்கு நல்லதே நினைக்கிறது, மற்றவங்க சார்ந்து எது சார்ந்தாலும் போகிறது, இது எல்லாமே இந்த ராசியோட குணநலன்கள். ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன சம்பாரிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு இந்த மீனராசியை பார்த்து மற்றவங்க கேட்காத கேள்விகளை, நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, நீங்கள் பொருளாதாரத்தில் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, 15-20 இயர்ஸாக நான் பார்த்துட்ருக்கேன் உங்களை, நீங்கள் அதே மாதிரி தான் இருக்கீங்க, இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் கேட்காத நாட்களே இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஜென்ம சனி உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுத்துட்ருக்கு. இந்த ராசியிலே சனீஸ்வர பகவான் அவ்வளோ சீக்கிரம் இந்த ஜென்ம சனியை நம்ம கடக்க முடியாது. ஜென்ம ராகுவே நீங்கள் கடந்தீங்க கடந்த வருஷம். ஆனால் அது கொஞ்சம் ராகு ஸ்பீடாக மூவிங் பண்ணப்படக்கூடிய பிளானட். அதனால் உங்களுக்கு கடன் கடந்த மாதிரி இருந்தது. அது இல்லாமல் ராசிநாதன் அந்த நேரத்தில் உங்களுக்கு பலமாக இருந்தார். 1000 பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி மனசில் ஒன்று வெளியே ஒன்று வச்சுட்டு பேசுகிறாங்க, எங்களால் சமாளிக்க முடியல, எல்லாருமே உங்களை இன்றைக்கி அவங்கவுங்க விஷயத்துக்கு அவங்கவுங்களுக்கு தேவையானதை பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. உங்களை அமைதியாக ஓரமாக வச்சு பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி உங்களால் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல அளவுக்கு ஃபினான்ஷியல் லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வர முடியல. அதுதான் நிதர்சனமான உண்மை. பிறந்த கால ஜாதகத்துலலாம் இந்த காம்பினேஷனில் தசாபுத்தி நடக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கொடுமையானதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி மீனராசியை பொறுத்தவரையும் பிளானட்டரி பொசிஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சப்போர்ட் ஆகாமல் இருக்குது. ராசிநாதனான குரு மட்டுமே பார்த்திங்கன்னா ராசிக்கு 4ல் அதிக டிகிரி வாங்கி வக்ரமாக இருக்கார். அது மீனத்தோடைய வீடுங்கிறனால பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீன ராசியை பார்க்கறதுனால பெரிய அளவுக்கு ஒன்றும் சப்போர்ட்டிவாக இல்லை. 12ஆம் இடத்த தான் பார்க்குறாரு. விரயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ராகுவை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பார்க்குறாரு தவிர்த்து ராசியிலே யார் இருக்கார், சனீஸ்வர பகவான் இருக்கார். என்ன சொல்லுங்கள், இந்த நேரம் உங்களை கைவிட்டு போகிறது தான் ஆளுங்க காத்துட்ருக்குறாங்க. நீங்கள் காதல் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, இதெல்லாம் என்னால் தக்க வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் என்னை விட்டு போயிடுவாங்கிற பயத்திலேயே ஒரு நாட்களும் கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது. எல்லாம் நீ பண்ணிடுவேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவங்க, வாக்குறுதி கொடுத்தவங்க எல்லாருமே இன்றைக்கி நீ யார், அந்த மாதிரி நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்றைக்கி இந்த ராசியை பொறுத்தவரையும் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. நம்ம 2022 ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அதை நம்ம பார்க்கும்போது தெளிவாக சொல்லியிருந்தோம். அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகள் அமைப்பும் சரியில்லை, இந்த டிரான்சிட்டும் சரியில்லை, அதே போல் உங்களுக்கு ஜென்ம சனி வர்றதுக்கு காத்துட்ருக்கு. ஆனால் அவங்க வேறு லக்னம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்தது அவங்களுக்கு. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஃபினான்ஷியலில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல ஃபினான்ஷியலில் இருக்கீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு. இன்றைக்கி அதே பர்சன் பார்த்திங்கன்னா ஈகோ காரணமாக தன்னுடைய மனைவியுடன் போட்டி போட்டு தன்னுடைய மனைவியை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக சேராதவங்க கூட சேர்ந்து பொருளாதாரத்தில் கடுமையான பிரச்சனைகளை சூழ்நிலைகளை சந்திச்சு இன்றைக்கி நிற்கிறார். இன்றைக்கி நம்ம சொல்லும்போது நீங்கள் ஆல்ரெடி நம்ம சொன்னோம், நீங்கள் அப்போவே உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, இதில் போய் தான் தீர்வீங்க அப்படிங்கிறத சொன்னோம். அதே மாதிரி நான் போனேன் மேடம், இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டேன், இன்றைக்கி என் கூட மனைவி அப்படிங்கிறவங்களும் இல்லை, அதே போல் தொழில் மீறி கடன் இருக்குது, இதுலேருந்து நான் எப்போ மீண்டு வெளியே வருவேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவருக்கே தெரியுது அதை இப்போதைக்கு அந்த கடனை க்ளோஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் அவர் நம்மக்கிட்ட கேட்குறாரு, நம்ம ஸ்ட்ராங்காக இந்த டைம் பீரியட் வரை எடுத்துக்கும் அப்படிங்கிறத சொன்னோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா கிளியராக என்ன இருக்குது, எது சார்ந்து போகலாம், எது சார்ந்து போகக்கூடாது, எந்த விஷயங்களும் நம்ம எஃபர்ட்ஸ் போடலாம், எதுக்காக நம்ம காத்திருக்கலாம், எதுக்காக நம்ம காத்திருக்கக்கூடாது, இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் கிளியராக ஒரு விஷயம் அப்படிங்கிறத காமிச்சிரும். அதனால் நம்ம இப்போ சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா
10லேருந்து 20% ஒரே ஒரு கிரகம், செவ்வாய்ங்கிற ஒரே ஒரு கிரகத்த மட்டும் தான் வச்சு நம்ம இப்ப மையப்படுத்தி பேசப் போறோம். ஸோ உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல கிரகங்கள்லாம் எப்படி பலமா இருக்கா, பலவீனமா இருக்கா, நவாம்சத்தோடைய நிலைமை, உங்களுக்கு கோச்சாரம் எப்படி இருக்கு, தசாபுத்தி எப்படி இருக்கு, 2 கிரகத்தோடைய கன்ஜெக்ஷன் எப்படி இருக்கு, இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் தான் 100% பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோச்சார பலன்கள் 20 to 30% மட்டுமே தான் பொருந்தும். இந்த மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு ரொம்ப நாள் கஷ்டத்துல சிங்கத்தின் கொகையில அடிபட்டுட்டு இருந்த மாதிரி, இல்ல சிங்கத்தின் வால வந்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அந்த மாரி ஒரு பயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதுவும் பிறந்த கால ஜாதகத்துல இன்னைக்கு சனி தசை, சனி புத்தி நடந்தவங்கலாம் சொத்த காப்பாத்துறதுக்கு கதறக்கூடிய சிச்சுவேஷனை இன்னைக்கு கண்டிப்பாக ஏற்படுத்திருவாங்க. அதேபோல மேஷத்துல சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த நேரத்துல எனக்கு எனக்கு ஏதாவது கௌரவ குறைச்சல் வந்துருமா? என்னுடைய சூழ்நிலைக்கு ஏதாவது இருக்குதா? நான் இருக்கிற வீட்ட என்னால காப்பாத்த முடியுமா? அத நினைச்சு எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருந்தாத நாட்களே இல்ல. அதுவுமே இந்த ராசிக்கு 8ல சந்திரன் போகும்போது, லக்னத்துக்கு 8ல சந்திரன் போகும்போதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு அடி. இதுக்கு மாரி நம்ம இல்லையே, இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்துட்டோமே அப்படிங்கிற எண்ணங்கள், வருத்தங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அண்ணனுக்கு ஓடம்போது எனக்கு உடம்புல தெம்பு இருந்து, தங்கச்சிக்கு ஓடம்போது உடம்புல தெம்பு இருந்தது. இன்னைக்கு எனக்குன்னு வரும்போது, என்னுடைய குழந்தைகளுக்குன்னு வரும்போது, ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல. அப்படிங்கிற வார்த்தைகள் தான். இது ஏன் இப்ப சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மீனராசிய பொறுத்தவரையும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக அவ்வளோ சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நீங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும், இந்த ஃபினான்ஷியல கண்டு பயப்படாத இந்த நாட்கள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. நமக்கு ரெகுலரா வரக்கூடிய வருமானத்திலேயே ஏதாவது பிரச்சனைகள் வருமா? அப்படிங்கிற மாதிரியான திங்கிங் எல்லாம் கண்டிப்பாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில செவ்வாயோடைய பலம், பலவீனம் எப்படி இருக்க போது? கண்டிப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமண வாழ்க்கை. நான் ஆல்ரெடி முதல் திருமணத்தில படாத பாடுபட்டு, கஷ்டப்பட்டு, ஃபெயிலியர் ஆயி திரும்பி வந்துட்டேன். அந்த அடியே என்னால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் எந்திரிக்க முடியல. அதுக்குள்ள குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 2வது திருமணத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி ஒரு கஷ்டமான நேரத்தில உங்களுக்கு தெரியும். ராசிக்கு 12ல ராகு, ராசியிலே சனீஸ்வர பகவான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எனக்கு திருமணம் 2வது திருமணமாவது நல்லா இருக்குமா? அதனால நான் சந்தோஷமா நான் கேட்கக்கூடிய வாழ்க்கை, நான் கேட்கக்கூடிய நாட்கள் எல்லாமே வருமா? எனக்கு கிட்டத்தட்ட இது ரொம்ப பயமா இருக்கு. இதுக்குள்ளார போலாமா? வேண்டாமான்னு. இருந்தாலுமே நான் என்னுடைய பெற்றோர் சம்மதத்தோட நான் இதில போகலான்ட்டு இருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் அப்படிங்கிற வந்து நிச்சயமாக ஒரு யோகத்த குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த செவ்வாயோடைய பெயர்ச்சி பலன்கள் 2ஆம் திருமணம் சார்ந்து போறக்கூடிய நபர்களுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்த குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த திருமணத்தால நீங்க அடுத்த ஸ்டேஜ் போவீங்களா? முதல் திருமணம் மாரி இந்த மாரி ஃபெயிலியர் ஆகுமா? எஸ் நிச்சயமாக. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நீங்க பயப்படவே தேவையில்ல. ஃபெயிலியருக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு, இது கண்டிப்பாக இந்த மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இந்த செவ்வாயோடைய அனுகிரகம் இருக்கிறதுனால, இது திறமையாக கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பல லாங்குவேஜ் தெரிஞ்ச நீங்க, பல சிம்ப்ளிசிட்டியா அமைதியா இருக்கக்கூடிய ராசி இன்னைக்கு செவ்வாயோடைய கெத்தான ஒரு நெறையா சொல்லலாம். செவ்வாயோடைய அனுகிரகம் அதிகமா பெறக்கூடிய ராசி மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு செவ்வாய் நல்லா பலமா இருந்தா தான் இன்னைக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட இன்னைக்கு வெளியில போகலாம். ஊர விட்டு வெளிய போகலாம். என்னால அவ்வளோ ஒரு மன உளைச்சல்கள் இங்க சிங்கம் மாதிரி இருந்துட்டு, அதே இடத்துல எனக்கு இந்த மாரி கௌரவ குறைச்சல் வரும்னு நான் துளியுமே கனவுல கூட நினைக்கவே இல்ல. இது எல்லாத்துக்குமே மாற்றம் வருமா? அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு எஸ் நிச்சயமாக மாற்றம் வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு. என்ன சொன்னாலும் இன்னைக்கு உங்களுடைய வீட்ல உங்கள புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய சூழ்நிலை இது. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். அப்பா, அம்மாவோட சண்டை போடாத நாட்களே இல்லைங்க. தைரியமா சொல்லலாம். இத்தன நாளா ஒற்றுமையா இருந்தவங்க கூட இன்னைக்கு வந்து அந்த மாதிரி பாகப் பிரிவினை காரணமாக அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து பிரிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. எல்லாமுமே காரணமாக இருக்கு. அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு பாருங்க நீங்களே தூக்கி வளர்த்துருப்பீங்க. எல்லாரையும் ஒரே மாரி வளர்த்துருப்பீங்க. ஒரு பையன் மட்டும் அதிகமாக சொத்து கேட்பான். இந்த மாரி ஜென்ம சனியில எந்த மாரி புது புது பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து நெறைய வரும். திடீர் அழுகை, திடீர் சண்டை, நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம். அதேபோல கணவன் மனைவி பிரச்சனைகள் தான் ரொம்ப இன்னைக்கு மீனராசிய பொறுத்தவரையும். அதுவுமே பிறந்த கால ஜாதகத்துல இந்த கேது சம்மந்தப்பட்டு, இந்த கேது சாரத்திலிருந்து யாராவது இன்னைக்கு தசாபுத்தி நடத்திட்டாருன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு எதுவுமே பண்ண வேண்டியதில்ல. அமைதியா அப்படியே உட்காந்து சாமியார் மாரி உட்காந்துட்டு போயிரலாம். எந்த பக்கம் பேசினாலுமே மத்தளத்துக்கு அடி மாதிரி, அந்த அளவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதுலேருந்து காப்பாத்த முடியுமா? சோசியல் ஸ்டேட்டஸ நான் மெயின்டெயின் பண்ண முடியுமா? எஸ் நிச்சயமாக. இதற்கு எடுத்த மாரி பாருங்க, ராசிய வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. ஐயோ! தொழில் என்ன ஆயிருமோ? தொழில் சார்ந்த ஒரு வளர்ச்சிகள் கிடைக்குமா? தொழில்ல ஒரு நல்ல ஒரு யோகம் கிடைக்குமா? இந்த தொழில் நல்லா இருந்தா எனக்கு போதும். அந்த தொழில வச்சே நான் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவேன். அப்படிங்கிற மாதிரி நெறைய தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கெல்லாம் தொழில் மீனராசிய பொறுத்தவரையுமே அவ்வளோ ஒரு மன அழுத்தத்தோட தொழில் நடத்திட்டு இருக்காங்க.
நீங்கள் தொழிலில் எவ்வளோ பணம் வச்சு நடத்திட்டு இருந்தாலும் மன அழுத்தம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்காது. உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுக்கு தகுந்தபடி அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ராசியை வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால படிப்படியாக சரியாகும். எந்த ஒரு விஷயமுமே ஒரு லாங் டைமா, ஒரு ஷார்ட் டைமா, அது எந்த அளவுக்கெல்லாம் போகும், போகக்கூடாதுன்னு முன்னாடி சொன்ன மாதிரி, நமக்கு தொழில்ல பிராப்தம் இருக்கா ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டுக்கே பிறந்த கால ஜாதகம் தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.